இன்னொரு விஷயம், நம்ம உலக அழகி இது வரைக்கும் நம்ம அந்த பேச்சே எடுக்கல. ஆமா நம்ம ஐஸ்வர்யா ராய் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நான் வந்து இண்டஸ்ட்ரியில வரவே மாட்டேன், நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆட்லலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடுவில் வந்து ஒரு வதந்தி வந்துச்சு. அந்த சஞ்சய் லீலான்ற ஒரு டிரெக்டர் என்ன சொன்னார்னா, இது மாதிரி பாஞ்சலின்ற ஒரு படத்துல வந்து நம்ம ஐஸ்வர்யா ராய் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து போய் கேட்டதுல என்ன சொன்னாங்க ஐஸ்வர்யா ராய், இல்லவே இல்லை, எனக்கு குழந்தைய பார்த்துக்கிறத தவிர்த்து வேற எந்த ஒரு வேலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? குட் கேர்லா சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன நடந்துச்சுன்னா, நம்ம மணிரத்னம் சார் இருக்காருல்ல, ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவருக்கு அடுத்த ஃபிலிம் ஒரு நல்ல ஹிட் ஃபிலிம் கொடுக்கணும்னு நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி எல்லா லாங்குவேஜ்லும் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஹீரோ ஹீரோயின்ஸ் நான் இன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ணல அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்தார். இவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம ஐஸ்வர்யா ராய் கிட்ட போயிட்டு அவரோட ஸ்கிரிப்டை சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க வந்து இதை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நான் உங்களோட படம் நான் பண்றேன் இப்போ படம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு யார ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனாவும் அதுக்கப்புறம் மகேஷ் பாபுவும் வந்து புக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிமா இருக்கும். ஸோ எல்லாரும் ராய் அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆமா, தமிழ்லயும் பண்றாங்களா? எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கான். தமிழ், தெலுங்கு, அதுக்கப்புறம் வந்து ஹிந்தி எல்லாத்துலயும் இருக்கான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு அண்ட் ஹிந்தியில வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வர சூப்பரான பாரு. சில பேருக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவும் இவங்களுக்கு ஒரு கம்பேக் வருதுன்னும் பொழுது சூப்பரான விஷயம்.